ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மணாலியில் செகண்ட் டே நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஹடிமா தேவி டெம்பிள், அப்புறமா வந்து முதல்ல வந்து அந்த குழுவில் வந்து ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறது வந்து அட்டல் டனல், அதுக்கப்புறமா சோலாங் வேலியில் கொஞ்சம் கேம்ஸு, அட்டல் டனல் தாண்டி ஒரு ஏரியாவில் வந்து ஸ்னோ கேம்ஸ்லாம் இருந்தது, அங்கேயும் போக போகிறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகும்போதே நம்ம ஏரியா சைட்ஸில் அந்த ஸ்னோ வந்து தெரியும், தூரமாக வந்து அந்த மவுண்டெயின்ஸில் இருக்கிற மாதிரி. ஸோ போகிற வழியிலே வந்து சும்மா செம்மையான சீனரிஸ்லாம் இருந்தது. ஸோ ஹோட்டல்லே வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து ப்ரெட்டு தான் கொடுத்தாங்க. நாங்கள் சீக்கிரமாக போகணும்னு கேட்டிருந்தோம், அதனால் ப்ரெட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே உள்ள என்ன ஒரு இதுனா, ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தால் தானே அங்கே இருக்கிற ஹீட்டுக்கு கூலுக்கு கொஞ்சம் வந்து நமக்கு ரிலீஃபாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி கூலு, அதுக்கடையில் வந்து டோஸ்ட்டே பண்ணாமல் அப்படியே பச்சையாக கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்தது. சரி, ஓகே, நம்ம போகிற வழியில் நூடுல்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், ப்ரெட் ஆம்லேட் அப்படி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது வழியிலே இறங்கி நிறைய ரெண்டட்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஷூ, அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு. ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு வந்து 250 ருபீஸ் ஷூவோட சேர்த்து. ஸோ அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து வியாபாரம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது கேம்ஸுக்காக டோட்டல் பேக்கேஜ் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அந்த பால் கேமு, ஸ்னோ ஸ்லைடிங், அப்புறமா வந்து இது இந்த இது யாக் ரைடு, பஞ்சி ஜம்பிங், சிப் லைனு, இது எல்லாமே வந்து அதிலே வந்து வந்துடும், இந்த ஜீப் ரைடு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அதிலே வந்து பேக்கேஜாக ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். நாங்களும் சரி, அங்கே போயிட்டு தனித்தனியாக பண்ணாலும் இதே எக்ஸ்ட்ரா ரேட்டு தானே ஆகும், இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அட்டல் டனலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான டனலு. ஆக்சுவலி இது வந்து வேர்ல்ட்ஸு லாங்கஸ்ட்டு இந்த ஹைவே டனல். ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து கிட்டத்தட்ட 9.2 கிலோமீட்டர் வரும். 35 to 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும் உள்ளே நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி. நியர்லி 45 மினிட்ஸ் ஆயிரும். ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து லைட்ஸ்லாம் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. எக்ஸிட், அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து பயங்கர சேஃப், அதாவது ரொம்ப வந்து மிலிட்ரி கண்ட்ரோலில் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ஏதாவது இந்த ஆயிலு, கேஸு, இந்த மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது இந்த டனலுக்குள்ளாடி போகுது அப்படின்னா ஃபுல் டூரிஸ்ட்டு நம்ம வெஹிக்கிள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெரரிசம் இதுவோ, இன்னொன்று வந்து அது பர்ஸ்ட் ஆச்சுதுன்னா எதுவும் ப்ராப்ளம் வந்துடும்ல. சம்டைம் உள்ளே போகும்போது யாராவது வந்து அதை வந்து கொளுத்தி விடவும் சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் மற்ற இதுவும் எல்லாம் டேமேஜ் ஆகிரும். மற்ற வந்துட்டுருக்கிற எல்லா பின்னாடி போயிட்டுருக்க வண்டி எல்லாமே அவ்வளோதான். அதனால் அட்டல் டனல்குள்ளே இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் போகும்போது வந்து ஃபுல்லாகவே வந்து 1 hour வரைக்கும் 45 மினிட்ஸ் டோட்டலாக அது ஃபுல்லாக வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்குமே எந்த வண்டியுமே உள்ளே நகராது, அப்படியே பிளாக் ஆயிரும். நாங்களும் அப்படி பிளாக் ஆகிருந்தோம், அதனால் சொல்கிறேன். ஸோ நாங்கள் போகிற டைமில் வந்து அப்படி பிளாக் ஆகிட்டு தான் போயிருந்தோம். என்னன்னு கேட்டு பார்த்தா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம டனலை க்ராஸ் பண்ணி வெளியில் வந்தப்புறமா கிட்ட வந்து ஸ்னோவை வந்து பார்க்க முடியும். அந்த பாறையிலலாம் ஃபுல்லாக அந்த மலையில் வந்து ஃபுல்லாக அந்த ஐஸாக இருக்கும். இந்த சைட்ஸ்லலாம் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டி இறுகி பயங்கரமாக இருக்கும். ஸோ மற்ற டைமில் வந்தால் இன்னும் பயங்கரமாக, அதாவது ஃபுல்லாகவே ஐஸுக்கு மேலே தான் வண்டியே போகிற மாதிரி இருக்கும் போல், அப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்தது வந்து மே மந்த்து, மெயினாக வந்து குழந்தைங்களுக்காக தான் மே மந்தில் வந்தோம். ஏன்னா மற்ற டைமில் வந்து அவங்க குளிர்லாம் தாங்கிப்பாங்களான்னு தெரியாது, ரொம்ப ஸ்னோவாக இருந்ததுன்னா. ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை, எனக்கு வந்து ஸ்னோஃபால்லாம் இருக்கும்போது போகணும், ஸ்னோஃபால் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு. அது இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கல, ஆனால் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக போவேன். இந்த டைம் வந்து பிள்ளைங்களுக்காக தான் நாங்கள் மே மந்தில் வந்திருந்தோம். ஸோ நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ போனது வந்து அம்மாவுக்கு ரொம்ப மேலே ஏறி போகும்போது வீசிங் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு சூடாக ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சும்மா நூடுல்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு நாங்கள் வந்து இந்த கேம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஸ்னோ ஸ்கேட்டிங் வந்து பண்ணோம். அது விழுந்து விழுந்து ஒரே காமெடியாக தான் போச்சு. மேலே ஏறி நடந்து ஆக்சுவலி இது வந்து மே மந்த்ன்றதுனால கொஞ்சம் ஏரியாவில் தானே ஸ்னோ இருந்து பாருங்கள். அந்த ஐஸே வந்து ஃபுல்லாக அழுக்கு கலரில் இருந்து எனக்கு பிடிக்கல. டோட்டலாக இந்த ஏரியா எனக்கு பிடிக்கல. ஏன்னா
ஃபுல்லாக வந்து இதிலேயே எல்லோரும் பண்ணி 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 பயங்கர அழுக்கு கலரில் இருந்தது. ஒயிட்டாக இருந்தால் தானே ஸ்னோ பார்க்க நல்லாயிருக்கும், பின்னாடி இருக்க மவுண்டெயினில் இருக்கிற மாதிரி. பட் இது வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி இருந்தாலும் நம்ம பே பண்ணிட்டோம்ல, நம்ம விளையாடி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் ஏரியா, அது ரொம்ப ஏரியா இல்லை, இது வந்து கொஞ்சம் ஏரியாவுக்கு தான். ஸோ ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கும் அமௌண்ட் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வாங்கினோம், 1000 சம்திங் கிட்ட வாங்கினாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி. ஸோ இதில் போகும்போது பின்னாடி பிடிச்சிருப்பாங்க. சம் இடத்துல வந்து அவங்க கை எடுத்துருவாங்க. நம்ம வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கை விட்டுருவாங்க. நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம். ஆனால் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும், பயங்கர க்ரௌட் இல்லை. மே மந்த்து நம்ம இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் வந்தால் க்ரௌடெல்லாம் அதிகம் இருக்காது. நம்ம ஃப்ரீயாக நிறைய தூரம் வேணால் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ரொம்ப லாங்கஸ்ட்டாக கொடுப்பாங்க. இது கொஞ்சம் ஏரியா தான். ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டயரில் மேலேருந்து கீழே நம்ம ஸ்லைட்ஸில் வருவோம்ல, அந்த மாதிரி வந்திருந்தோம். ஸோ பார்க்கலாம். Enggak bang. Hello, kayak. Harus saya style. Resu nggak resu. इसकी भी तो फीस लगती है। इसकी फीस अबे ले लेना यार 10-10 पागल है क्या? इसमें तो वैसे ही जाने दे, तो भी जाने दे दियो भाई। तुम्हारा न्यूट्रिशन साइकिल में सब हो जाएगा। तो टाइट रखना, खड़े हो जाओ, ऊपर को हो जाओ। No. இனி புரிஞ்சிட்டு வெளியே வரும்போது தான் தெரியும் என்னெல்லாம் வெளியே வருது. चलो एक मिनट एक ओके மேல அந்த கயிறை பிடிச்சு ஆல அந்த சைடு चलो इनको भेजो ना पारे साकाश पो ओके जंप करो जंप कर सॉरी साइड में बोलो साकाश इन द साइड पो रेस्ट इन द साइड கொண்டா ரெஸ்ட் இந்த சைடு அல சாஞ்சு அதுல அந்த இதுல हैंड को टाइट चाचू निया हाय நீங்க போங்க. ஓகே सर बैठो हो आप इस सर ஸோ இது வந்து பால் கேமு. இதுக்குள்ளாடி வந்து 2 சைடும் வந்து நம்மளை வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உருட்டி விட்டுருவாங்க. ஒரு ஆள் கீழே இருக்கும்போது ஒரு ஆள் மேலே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பயமாக தான் இருந்தது. நம்ம மேலே போகும்போது அப்படியே அத்தி கீழே விழுந்துட்டா என்ன ஆயிரோடா அப்படின்னு பயமாக தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் மேலே இருக்கும்போது என் மேலே வந்து விழுந்துருவாரோ ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சோலங் வேலிக்கு போயிட்டோம். எனக்கு பயங்கர வருத்தமே என்னென்னா, சோலங் வேலியில் வந்து கண்டிப்பாக மே மந்தும் பனி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சோலங் வேலி தான் மெயினாக வந்து இந்த ஸ்னோ கேம்ஸ் எல்லாமே நிறைய வந்து விளையாடுவாங்க இங்கே மணாலியில். பட் மேலே போனால் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. நார்மலாக நம்ம ஏரியா மாதிரி இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கூட இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அதில் வந்து சிப்லைனு, அதுக்கப்புறமா அந்த இது இருக்குல்ல யாக் ரைடு, அதுக்கப்புறமா ஜீப்பு சவாரி, இதெல்லாம் அங்கே பண்ணியிருந்தோம். இது வந்து இப்போ சோலங் வேலிக்கு வந்துட்டோம் நாங்கள். எனக்கு வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா சோலங் வேலியில் நிறைய பண்ணியிருக்கோம், தூக்கி போட்டு விளையாடலாம் அப்படின்லாம் நினச்சி வந்தேன். பட் ஏமாந்துட்டேன். பட் இந்த ஜீப் ரைடு எனக்கு ஒர்த்தியாக ஒன்றும் தெரியல. பிகாஸ் கொடைக்கானல்லாம் இருக்கும், நம்மளே வந்து ஓட்டிகிட்டு போகலாம், நார்மல் பைக் மாதிரி தானே. ஆனால் இங்கே வந்து இவங்க ஒரு ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் அவங்க தான் கை வச்சு ஓட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் தருவாங்க. ஆனால் அவங்க நம்ம கூடயே தான் வந்துட்டுருப்பாங்க அந்த சைடில். ஸோ அந்த பைக்லேயே தான் சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. இது வந்து எனக்கு பயங்கர ஒரு இதுவாக தெரியல. நம்ம வந்து சும்மா அவங்க கூட போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து என்ன கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நம்ம ஓட்டிகிட்டு போகிறது தான் கெத்து. அதை விட்டுட்டு இவங்க இதில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு சும்மா பைக்கில் போகிற மாதிரி தான் இருந்தது. சும்மா ஃபோட்டோஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது எப்படிங்க
जाओ सर, बैठ जाओ नीचे बैठ जाओ। चलो गो। பாரு இங்கே பாரு இங்கே பாரு எப்படி இருந்த உங்கள் அனுபவங்கள்? சூப்பரா இருந்தது. படி ஏறி தான் வர முடியல. படி கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது, பார்த்து வரணும். வாங்க மேடம். மேடம் லவ் யூ மேடம். शिखर तुम पलट कैसे गए भैया? ये नहीं बनती है। झटका तेज था। ये तो और भी ऊपर गया था। इस वजह से पैरों का बैलेंस इसका चित्ता उठा दे கைய விட்டுறது பாட்டியை நினைச்சுக்க. பாட்டி ஒண்ணல மக்களே ஜாலி. ஜி என்ன உங்களுக்கு மீடியம் இது என்ன? இது மேலயா மீடியமா? மீடியம் மீடியம். எனக்கு மேல போச்சு. ये मीडियम है எனக்கு மேல போய் நின்னு. இல்ல இல்ல அண்ணா மீடியம் மீடியம் मैं ज्यादा वेट में फास्ट मीडियम ரொம்ப ஃபாஸ்ட் अम्मा अम्मा और हाइट हाइट करो वेट कम है हाइट करो हाइट करो हाइट करो हाइट करो हाइट करो हाइट करो हाइट 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 वापस दंगने बोला दंगा. सेकंड राउंड जाना क्या? ज्यादा हो गया ना. जलियर का रिशू. அப்புறமா இந்த ஹாட் ஏர் பலூனில் வந்து போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனால் அது வந்து ஒரு ஆளுக்கு ரேட்டை கேட்டதுமே மயக்கம் வந்துருச்சு. ஏன்னா அதோட ஒரு ஆளுக்கே வந்து 4500 கிட்ட சொன்னாங்க. அப்படி ஒருக்கா இந்த ஏர் பலூனில் போக வேணாம் அப்படின்னு அது முன்னாடி நின்று சும்மா டான்ஸ் மட்டும் ஆடிக்கிட்டோம் நாங்கள். ஸோ நீங்களே சொல்லுங்கள், அது வர்த்தா இல்லையா? எனக்கு அது வேணும் அப்படின்னு தோணலை. ஒரு வேளை ஒரு 500 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட போகலாம் எல்லாருக்கும் சேர்த்து. இது ஒரு பர்சனுக்கே அதுவும் ஒரு 3 தான் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேணாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் சும்மா அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். டின்னருக்கு வந்து நான்வெஜ் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆக்சுவலி அங்கே மெயினாக வெஜ்ஜு தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாமே கூலாக இருக்கும்போது நம்ம லைட்டாவது நான்வெஜ் சாப்பிட்லாம். மற்ற இது நமக்கு வந்து லைட்டாக அது சாப்பிட்டா தானே செட் ஆகும். ஸோ அதனால் கிரேவி மட்டும் நாங்கள் சொல்லியிருந்தோம். மற்றபடி ரைஸு அப்புறமா வந்து இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து கேம்ஸை தான் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடணும். அதனாலவே இந்த ஸ்னோலலாம் வந்து விளையாடவே முடியல. ஸோ அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. மெயினாக குழுமநாளைக்கு வர்றதே ஸ்னோவில் விளையாடுறதுக்காக தான். ஸோ அது வந்து எங்களுக்கு அது முடியாமல் போனதுனால ஒன் நாங்கள் அங்கேயே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஸோ இங்கே விளையாடுறதுக்காக மட்டும் வரணும் அப்படின்றதுக்காக வந்தோம். ஆனால் என்ன சொல்கிறது, ஸ்னோ வந்து கொஞ்சம் ஏரியாவில் தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் மேல வந்து கம்மியாக தான் இருக்கும்.
அதுவும் அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த மவுண்டெயினை சுற்றி மட்டும்தான் கொஞ்சோண்டு இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இந்த விளையாட்டு தான் அப்படின்னு கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக ஸ்னோவில் விளையாடிட்டு போனோம். ஸோ அகெயின் இதுக்காக நாங்கள் வந்து இந்த இடத்துக்காகவே வந்து ஸ்பெஷலாக வந்து நாங்கள் அடுத்த நாள் ரெடி பண்ணியிருந்தோம். எழுப்பு ஸோ இப்போ நம்ம பனியில் சிறைக்கு விளையாடிட்டு இருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குது. நேற்றுக்கு இதை மிஸ் பண்ணிட்டோம் தான் இன்றைக்கி திருப்பி வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் செலவு பண்ணி இதே இடத்துக்கு வந்திருக்கோம் பனியில் விளையாடுறதுக்காகவே. ஸோ ஜாலியாக விளையாட பண்ணோம். வா 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 सर आ जाओ. இப்போ கப்பலாக சறுக்க போகிறோம். ரிஷிக்குட்டி முடியலைன்னு சொல்லி கீழே போயிட்டான். அதனால நாங்கள் 2 பேரும் சறுக்க போகிறோம். மேலே இருந்து கீழே வரைக்கும் போக போகிறோம். சறுக்கலாமா? ஆர் யூ ரெடி? ரெடி. ஐஸ் கட்டி காஃபி போட்டு இது பிரெட் ஆம்லெட். இது கொஞ்சம் ஐஸ் எடுங்க. ஐஸ் எடுத்து உனக்கு இன்னொன்று போட்டு தரேன். காப்பி போட்டு தரணும். காப்பி இப்போ காப்பி ஆக்கி தரேன். பார்த்து கட்டன் காப்பி. அப்படியே அப்பலாடாத. அம்மா சே ஹாய். ஆமா கொக்கோ கோலா. ஹாய். ஓகே ஜூஸ் குடிச்சிட்டு தள்ளியே. இவனுக்கு இதை சூப்பர்னு சொன்னதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஓகே ஓகே கொஞ்சம் போதும். அது பேரு உருகிடுச்சு. குடிக்கவே கொஞ்சம் நிறைய குடிக்க கூடாது. என்ன அது குடிக்க சொல்லு. இது டைனோசரா குடிக்க சொல்லு. மூடி வை. கேஸ் இதுக்கு கொடுப்போம். ஓகே ட்ரிங்க் எப்படி கேஸ் எப்படி இருக்கும் பாக்க. எப்படி பார்க்கணும்? சரி ஸ்மைல் ப்ளீஸ் போடு எடுத்து. வீடியோ ஆமா ஆமா. நீ எடு காலை பிடிச்சிடு. அந்த உன காலை வச்சு அதுக்கு காலை பிடிச்சிடு. சீக்கிரம் மாறி அப்படி. பாத்தியா நான் சொன்னேன் இல்ல உன்னால எடுக்க முடியாத மாதிரி வைப்பேன். வாங்க. ഭയങ്കര വിലയെന്ന് പറയണ வாங்க ஃபாஸ்ட் வாங்க எப்படி இருந்து ஸ்டார்ட். வா அப்ப கீழே போறியா? அப்பதான் எப்படி இருந்து போன?
வா 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 சூப்பர். எப்படி இருந்துங்க? சூப்பராக இருந்தா? ஸோ அங்கே ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சோலங் வேலி வந்திருந்தோம். சோலங் வேலியில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து அகைன் எடுத்திருந்ததுனால, அந்த ரெண்டட் ட்ரெஸ் எடுத்திருந்ததுனால சும்மா இந்த ஒரு இது மட்டும் கேம் மட்டும் நாங்கள் சும்மா ஆஃபரில் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு பால் கேம் மட்டும் எடுத்தது பிள்ளைங்களுக்கு அன்றைக்கி அவங்க பண்ணது, அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால ஒன் மோர் இவங்களுக்கு மட்டும் இந்த கேம் மட்டும் எடுத்து ஒன் மோர் விளையாட விட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வஷிஷ்ட் டெம்பிள் போயிட்டோம். ஸோ அங்கே ஈவினிங் போகிற வழியில் கொஞ்சம் இந்த ரிவரில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வஷிஷ்ட் டெம்பிளுக்கு போயிருந்தோம். நல்லா இருக்கா? எதில் போ? இங்கே வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் உண்டு. ஆக்சுவலி அது வந்து ஒரு டேங்க் மாதிரி தான் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி போட்டிருந்தாங்க. மோட்டார் வச்சு அங்கேருந்து தான் வந்துட்டு இருந்தது. ஸோ ஜென்ஸுக்கு தனியாக வந்து பாத்திங் ரூமு, அதுக்கப்புறமா வந்து லேடிஸ்க்கு தனியாக இருந்தது. ஸோ அங்கே வந்து நம்ம இங்கே வந்து நமக்கு ஒரு புனித நீர் மாதிரி இங்கே குளித்தோம் அப்படின்னா நம்மளோட நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்கள் குளிக்கலாம்லாம், ஜஸ்ட்டு சும்மா கை கால் மட்டும் நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். என்ன பண்ண நமக்கு இன்னும் கேட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் மால் ரோட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து இங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து மால் ரோட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்த்து ஷாப்பிங்லாம் பெருசாக பண்ணல, சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். ஆனால் ரேட்டெல்லாம் ஹையாக தான் இருந்தது. மணாலிலேயே பொதுவாக வந்து ரேட்டு வந்து ரொம்ப ஹை. ஒரு ஆம்லெட்டேவே 150 ருபீஸு. அப்போ யோசித்து பாருங்கள், பயங்கர காஸ்ட்லி எல்லா திங்ஸுமே. ஏன்னா இங்கே வந்து மலை மேலே இருக்கிறதுனால இங்கே திங்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு காஸ்ட்லி போல். ஸோ அதனால எல்லாமே வந்து ரேட்டு ஹையாக தான் இருந்தது. நம்மளோட ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சேர்த்து அதோட ரேட்டே 100 ருபீஸுக்கு இருந்தது. ஸோ சிம்பிளாக அந்த மாதிரி ஸ்வீட் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ மற்ற மாதிரி பெருசாலாம் எதுவும் வாங்கலை. ஸோ அவ்வளோதான். அந்த மார்க்கெட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் நைட்டு போயிட்டோம். அதுக்கப்புறமா மார்னிங் வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே வந்து இங்கே குல்லூவில் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும்னு எங்கள் டிரைவர் கூட்டிகிட்டு போனார். ஆனால் அது வந்து சுத்த போய் அவங்களே சொந்தமாக தயாரிக்கிற ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஆனால் பயங்கர ரேட்டு வந்து செம்ம அதிகமாக இருந்தது. அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை, சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இதுதான் அது செய்கிற இடம் போல். ஆனால் சரி, அமௌண்ட்லாம் ரொம்ப ஸ்வெட்டர்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறமா போகிற வழியில் மணிக்கரம் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் மணிக்கரம் வந்து ஆனால் அது வந்து தனியாக ஒரு ரூட் எடுத்து அதுக்கே 2 hours ஆகிடுச்சு. ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக போயிருக்கணும்னு தெரியாது. வழி வந்து ரொம்பவே வந்து மோசமாக இருந்தது. அந்த ரொம்ப குட்டி குட்டி ரோடாக தான் இருந்தது. மவுண்டைன் மறுபடியும் மலை ஏறுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு திருப்பி ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேயுமே ரிவர் தான், சுத்தமாக பயங்கர இடையில நிறைய இடம்லாம் வந்து டேமேஜாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் வந்து இந்த ரிவரில் வந்து அவங்க உள்ள டெம்பிளில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்கு. எப்போயுமே ஹாட் வாட்டர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாது. பட் பில்டிங்குள்ளே போயாச்சுன்னா நம்ம நடக்கிற இடமே வந்து ஹாட்டாக இருக்கும், அடியில் அந்த தரைக்கு மேலெல்லாம். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதை பார்த்தாலே தெரியும், பாறைலாம் வந்து அப்படி எவ்வளோ ஷார்ப்பாக அப்படியே ஒட்டில் வந்து இருக்குது அப்படின்னு. சம்டைம் நிலச்சரிவு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எப்படி இங்கே இருக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது வந்து ட்ராவல் தான் ரொம்ப போரிங்காக இருந்தது. ஏன்னா த்ரில்லிங்கிறதை தாண்டி கிட்டத்தட்ட கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா டிரைவர் வந்து செம்ம ஃபஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். ஸோ அவர் கொஞ்சம் ஏஜ் தான் இருந்தாலும் பயங்கர சூப்பராக ஸ்பீடாக போனார். அது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா குழந்தைங்களாம் இருக்காங்களா, நம்ம மட்டும் இருந்தோன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்.
ஸோ அந்த ரூட்டில் கொஞ்சம் தூரமாக போயிட்டு நிறைய டிராஃபிக்லாம் இருந்துச்சு. ஸோ 2 ஹவர்ஸ்னால் கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆகிருக்கும் போகிறதுக்கு மட்டுமே. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மிட் நைட்டில் வந்து ஒரு டீயோ இல்லை சிம்பிளாக ஏதாவது நைட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம். என்னோடய பையன் தூங்கிட்டான். ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தோசை இருக்காங்க. அப்புறமா வந்து நான் வந்து ஏதோ இதுக்கு பேர் என்னன்னு ஞாபகம் இல்லை, கச்சடாவா சம்திங் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒன்று எனக்கு தெரில. ஆனால் அது நல்லாவே இல்லை. நம்ம ஏரியாவில் சாப்பிட்டா நல்லா இருக்குமோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த டயர்லாம் ஊற்றி உள்ளே வந்து ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தாங்க. அது எனக்கு என்னதுன்னே தெரியல. அது சாப்பிட்டதும் வாயெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய பையனும் எழுதினா அவனுக்கு வந்து ஃபுட்டு கொஞ்சமாக கொடுத்தோம். பிக்கிள் மட்டும் இந்த ஏரியாவில் ஜாடியில் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. நைட்டு வந்து ஒரு 2 o'clock மாதிரி தான் நாங்கள் டெல்லியே வந்து ரீச் ஆனோம். ஸோ டெல்லியில் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து போயிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம டெல்லி ஷாப்பிங் அண்ட் குதுப் மினார், ரெட் ஃபோர்ட்டு கலத்தி வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த கிளம்பு வரைக்கும் நம்ம எதில் வேணால் வச்சுக்கலாம் இருந்தது. ஆக்ரா போகிறதா இருந்தோம். நாங்கள் அன்றைக்கி வந்து லீவ் ஆக்சுவலி நாங்கள் போகும்போது ஃப்ரைடே. ஸோ ஐ திங்க் ஃப்ரைடேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே போக முடியல. அதுக்கப்புறமா நாங்கள் அவ்வளோ இடத்தையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர பிளானு. வீடியோ லெந்தியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோலாம் அதை நான் காமிக்கிறேன். பை.